ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நாம் செய்ய போகிற ரெசிபி என்னென்னா ஃபங்க்ஷன் ஸ்டைல் சாம்பார். வீட்டு ஃபங்க்ஷன்கள்லேயும் ஏதாவது பண்டிகை நாட்கள்லேயும் நான் இப்படி தான் எல்லா காயும் போட்டு சாம்பார் செய்வேன். அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சாம்பாருக்கு தேவையான 1 கப்பு துவரம்பருப்பு, அதுக்கு 1 மேஜை கரண்டி பைத்தம்பருப்பு எடுத்துக்கோங்க. சாம்பாருக்கு தேவையான காய்கறி எல்லாம் வச்சுருக்கேன். இதுதான் போடணும்னு இல்லை, உங்களுக்கு என்ன வேறு ஏதாவது காய் கிடைச்சாலும் அதுவும் சேர்த்து செய்யலாம். டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டு 1 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. வெந்தயம் பொரிஞ்ச உடனே கடுகு போடுங்க. வெந்தயம் பொரியாமல் கடுகு போட்டிங்கன்னா கொஞ்சம் கசப்பு தன்மை வரும், அதனால தான் பொரிய விடுறது. சாம்பாருக்கு சின்ன வெங்காயம் கிடைச்சதுன்னா போட்டு செய்யுங்க, டேஸ்ட்டு இன்னும் நல்லா இருக்கும். கூடவே ஒரு சின்ன பச்சை மிளகாய் எடுத்து கட் பண்ணி போட்டு வதக்குங்க. வதக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் தட்டு போட்டு மூடி வைங்க. 5 நிமிஷம் கழித்து காய்கறி எல்லாம் வெந்திருக்கான்னு பார்க்கலாம். காய்கறி எல்லாம் வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 1.5 டேபிள் ஸ்பூன் காரம் சேர்த்துக்கோங்க. நான் தனியாவும் மிளகாயும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன், தனித்தனியாகவும் போடலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து காய்கறி கூட பிடிக்கிற மாதிரி லோ ஃப்ளேம்லேயே கொஞ்சம் கிளறி விடுங்க. ஒரு 2 நிமிஷம். ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டால் போதும். இந்த ஸ்டேஜில் ஒரு பெரிய எலுமிச்சம்பழ அளவு புளி எடுத்து கரைச்சி ஊற்றிக்கோங்க. கூடவே ஒரு சொம்பு தண்ணியும் காய்கறி முழுகிற அளவுக்கு ஊற்றி நல்லா கிளறி விட்டுருங்க. உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் தட்டு போட்டு மூடி வைங்க. சாம்பார் நல்லா கொதிச்சாதான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். காய்கறி எல்லாம் வெந்து புளிப்பு காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது. நல்லா கொதிச்சிட்டு இருக்கும் போதே வேக வச்சிருக்கிற பருப்பையும் இதுலேயே ஊற்றிடலாம். சாம்பாருக்கு தேவையான சாம்பார் பொடி போடுங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக நான் போட்டிருக்கேன், அதுவே கரெக்டாக இருக்கும். 1 கப் பருப்புக்கு. சாம்பார் தண்ணியாக இருக்கேன்னு பார்க்காதீங்க, இது இறக்கி ஆறின உடனே கரெக்டான பதத்துக்கு வந்துடும். ஒரு சின்ன கடாய் வச்சு எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு பொரிஞ்ச உடனே 4-5 பல்லு பூண்டு தட்டி போட்டு வதக்குங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டுடுங்க. இந்த எண்ணெயிலேயே பெருங்காய பொடியும் கொஞ்சம் போடுங்க, அப்போ தான் வாசனையாக இருக்கும் சாம்பார். தாளிச்சதை சாம்பாரில் போட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே கொதிக்க விடுங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்து பொடியாக கட் பண்ணி சாம்பார் மேலே தூவி இறக்குனா சாம்பார் ரெடி.
இந்த மாதிரி காய்கறி எல்லாம் போட்டு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும்